ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு இது கொதிநிலைகளின் களவளம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் என்ற அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். குறிப்பாக இந்த திருகோணமலை என்கின்ற விடயம் அண்மைய நாட்களிலும் மீண்டும் பேசுபொருளாக இருக்கிறது. காரணம், திருகோணமலையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்துமீறல் புத்தர் சிலை விவகாரம் 28ஆம் தேதி வரை குறித்த தேரர்களுக்கு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய வரலாற்றில் ஒரு புத்தர் சிலையை வைத்ததற்காக தேரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இது ஒரு விசித்திரமான வழக்காக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் நேற்றைய நாளில் திருகோணமலைக்கு வந்திருக்கக்கூடிய தென்னிலங்கையினுடைய கடும்போக்கு இனவாதியாக கருதப்படக்கூடிய சரத் வீரசேகரன் நவீன பிரபாகரன்களோடு போராட வேண்டிய நிலையில் இருப்பதாக கரையோர பாதுகாப்பு திணைக்களத்திற்கு சார்பாக இருக்கக்கூடிய அரசையும் விமர்சித்திருக்கிறார். ஆக இந்த விடயங்கள் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய நிலையில் திருகோணமலை என்று சொல்லக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய ஆதி தலைநகரம் எப்படி ஆகியிருக்கிறது, திருகோணமலை எதிர்கொள்கிற பிரச்சனைகள் என்ன, திருகோணமலையில் எப்படி சிங்கள குடியேற்றம் உருவானது, இப்படிக்கான நிறைய கேள்விகளுக்கான பதிலையும் தேட வேண்டியிருக்கிறது. 1827ஆம் ஆண்டு ஒரு வீதமாக இருந்த சிங்களவர்களுடைய இருப்பு இப்போது திருகோணமலை மாவட்டத்தில் 26 வீதமாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் இதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி இருக்கிறது இல்லையா? இந்த இதிலே அடிப்படை பிரச்சனை ஒரு விகாரை அல்ல. திருகோணமலை மாவட்டத்திலே 1800ஆம் ஆண்டிலே இருந்து நீங்கள் தமிழ் மக்களுடைய வீதாசாரத்தையும் சிங்கள மக்களுடைய வீதாசாரத்தையும் பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் 81 வீதமாக 1827 81 வீதம் இருந்த தமிழ் மக்கள் இன்று 32 வீதம். 1827 இருந்த சிங்கள மக்கள் ஒரு வீதம் இருந்த சிங்கள மக்கள் இன்று 26 வந்திருக்கிறார்கள். இப்படியான நிலைமைகள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாகவும் திருகோணமலையில் இடம்பெறுகின்ற ஆக்கிரமிப்புகள், அதே நேரம் இந்த புத்தர் சிலை விவகாரத்தில் மறைந்திருக்கக்கூடிய அரசியல் பின்னணி, கடும்போக்கு சிங்கள தத்துவங்கள் எப்படி இதனை முன்படுத்துகிறது, எப்படியான நிறைய கேள்விகளுக்கான பதிலை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. உண்மையில் திருகோணமலையை பொறுத்தவரை ஆதித்தமிழர்களுடைய மிக புராதனமான தலைநகரமாக திருகோணமலை கொள்ளப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் ஈழத்தமிழர்களுடைய தலைநகரமாகவும் திருகோணமலை காணப்படுகிறது. உலகமெங்கிலும் பறந்து வாழக்கூடிய ஒவ்வொருவருடைய உயிர்நாதமாக திருகோணமலையை தமிழ் மக்கள் பார்க்கிறார்கள். இந்த நிலையில் திருகோணமலையில் இப்போது என்ன நிலைமையில் திருகோணமலை இருக்கிறது என்று சொன்னால், தமிழர்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் தமிழர்கள் வாழ்ந்த பகுதிகள் பெயர்கள் மாற்றப்பட்டு சிங்கள குடியிருப்புகளாக மாறியிருக்கிறது. உண்மையை சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் திருகோணமலையில் ஒரு சனீஸ்வரன் ஆலயம் இருக்கிறது. ஆகம விதிகளின் பிரகாரம் சனீஸ்வரனுக்கு ஆலயம் அமைய வேண்டுமாக இருந்தால் அந்த இடத்தில் 100 சிவாலயங்கள் இருக்க வேண்டும். உலகத்தில் 2 இடங்களில் தான் சனீஸ்வரனுக்கு ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆகம விதிக்கு அமைவாக. அப்படி பார்க்கிற போது கும்பகோணத்தினுடைய திருநள்ளாறு ஒன்று, இரண்டாவது திருகோணமலை. அப்படிப்பட்ட தமிழருடைய நிலமாக இருக்கக்கூடிய திருகோணமலை இன்று அதிக அளவில் புத்தர் சிலைகள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் பார்க்கின்ற திரும்புகின்ற பக்கங்கள் எல்லாம் புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டிருப்பதை திருகோணமலைக்குள் நுழைந்தவுடன் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். திருகோணமலை என்பது ஒரு தமிழர் தேசமா அல்லது புத்த தேசமா? உண்மையில் புத்த பகவானுக்கு எதிரான கருத்துக்களை நாங்கள் இங்கு விதைக்கவில்லை. உண்மையை சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் புத்த பகவானை இந்த உலகத்திலே மிக அருமையான அற்புதமான வாழ்வியல் கோட்பாட்டை சொன்னவரை, ஆசைகளை துறந்து நின்றவரை, ஆசையோடு மண் பிடிப்பதற்கும் நிலம் பிடிப்பதற்கும் ஒரு ஆக்கிரமிப்பு பொருளாக பயன்படுத்துகிறார்கள் இல்லையா? ஆகவே எங்களுடைய கோபம் என்பது நியாயமான ஒன்றாக காணப்படுகிறது. காரணம், எங்களுடைய கோபம் ஈழத்தமிழர்களுக்காக மாத்திரமல்ல, புத்த பகவானுடைய அற்புதமான அதிஉன்னதமான அறங்களை கேள்விக்குட்படுத்துகின்ற ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள கடும்போக்குவாதிகள் தொடர்பானதாகவே இருக்கிறது. உண்மையில் சொல்லிக்கொள்ள வேண்டும் இருந்தால் இந்த புத்தர் சிலை விவகாரம் எப்படியானது என்று சொன்னால், கடந்த 2005ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி நள்ளிரவாக ஒரு புத்தர் சிலை வைக்கப்படுகிறது. அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு ஏற்படுகிறது. திருகோணமலையில் இருக்கக்கூடிய பேருந்து தரிப்பு நிலையத்திற்கு அருகில், மீன் சந்தைக்கு அருகில் மிகப்பெரிய ஒரு புத்தர் சிலை வைக்கப்படுகிறது. இந்த விவகாரம் மிகப்பெரிய எதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது. மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்படுகிறது. இந்த கலவரங்களின் காரணமாக சுமார் 20க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டு
கொல்லப்படுகிறார்கள். 3000த்திற்கும் அதிகமானவர்கள் காயப்பட்டு இடம்பெயர்ந்து ஒரு கலவர பூமியாக திருகோணமலை மாறுகிறது. இந்த கலவரத்தை செய்தவர்கள் இப்போதைய நல்லாட்சி வழங்குவதாக சொல்லுகின்ற ஜேவிபியினுடைய உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், இப்படியானவர்கள் சேர்ந்து நிகழ்த்தியிருக்கக்கூடிய அந்த கொடூரம், திருகோணமலையில் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கலவரம், பல தலைகளை காவு கொண்ட இந்த புத்தர் சிலை விவகாரம், 2005ஆம் ஆண்டு இடம்பெற்ற அதே சம்பவம் இப்போது 2025ஆம் ஆண்டு 20 ஆண்டுகள் கழித்து மீளவும் திருகோணமலையினுடைய கடற்கரை பகுதியில் புத்தர் சிலை வைக்கப்பட்டது. இதற்கான தொடர்ச்சியான எதிர்வினைவுகள் ஆற்றப்பட்டது. இதன் மூலமாக மீண்டும் அந்த பௌத்த தேரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய விளக்கமறியல் நீடிக்கப்பட்டது. இப்போது எதிர்வருகின்ற 28ஆம் தேதி வரை அவர்களுடைய விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஆக தேரர்களுக்கு வழங்கப்படுகின்ற விளக்கமறியல் தான் இதற்கான தீர்வு அல்ல. இவர்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும். திருகோணமலை என்கின்ற தமிழர்களுடைய நிலம் எப்படி அபகரிக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா? அதற்கான பதிலையும் நாங்கள் தேட வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே மானத்தமிழ் இனத்தினுடைய உயிர் திருகோணமலை என்று சொல்லுவார்கள். அந்த திருகோணமலை பறி போகின்ற போது நாங்கள் கண்மூடி இருக்கிறோமா என்ற கேள்வி தமிழ் தேசிய சிந்தனையாளர்களிடம் கேட்கப்படுகிறது. திருகோணமலையையும் தார பார்த்துவிட்டு தமிழர் தேசம் எதை கொண்டு தக்க வைக்கப் போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எங்களிடம் தமிழ் தேசியம் மிகப்பெரிய அளவிலே இழப்பை சந்தித்திருக்கிறது. எங்களுடைய தமிழ் தேசிய நழுவல் போக்குகள், எங்களுடைய மக்களுடைய போராட்ட குணம் இல்லாமல் போயிருக்கிறது. நாங்கள் எதை வலியுறுத்துகிறோம், எதை கேட்கிறோம் என்பதை தெரியாமல் எங்களுடைய இளைய தலைமுறை வளர்க்கப்படுகிறது. ஆகவே இப்படியான பெரும் தவறுகளை எங்களுடைய சமுதாயம் செய்து கொண்டிருக்க தமிழ் இனத்தினுடைய தலைநகரம் என்று சொல்கின்ற திருகோணமலை இப்போது ஒரு புத்த ஆக்கிரமிப்பினுடைய தேசமாக மாற்றப்பட்டிருக்கிறது, மாறிக்கொண்டிருக்கிறது. இப்படியான சொல்லாடல்களை பயன்படுத்த வேண்டிய காலகட்டாயத்திற்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். நான் சொன்னது போலவே 1800களினுடைய அந்த காலப்பகுதி 1827இல் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கணக்கெடுப்பின் பிரகாரம் திருகோணமலையை பொறுத்தவரை 81% தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் 1% சிங்களவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போது இவர்கள் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 26% மாறியிருக்கிறார்கள். திருகோணமலையினுடைய நிலப்பரப்பில் 36% நிலப்பரப்பை 26% இருக்கக்கூடிய சிங்களவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது இங்கு ஒரு கேள்விக்குட்படுத்த வேண்டிய விடயமாக காணப்படுகிறது. அதேபோல திருகோணமலையினுடைய கொச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவிலே 400 சிங்களவர்கள் வாழ்ந்து கொண்டு அங்கே 32 விகாரைகளை வைத்திருக்கிறார்கள். கொச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவினுடைய 50% காணிகள் பூஜா பூமிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படியான அவலமான நிலை திருகோணமலையில் இருக்கிறது. இது தமிழர் தேசத்தினுடைய தொடர்ச்சியான நிலத்தொடர்ச்சியை துண்டிக்கின்ற ஒரு விடயம். அதாவது திருகோணமலையினுடைய தென்னமரவாடிக்கும் அதே நேரம் முல்லைத்தீவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பு என்பது தமிழர்களுடைய தாயகத்தினுடைய வடக்கு கிழக்கினுடைய நிலத்தொடர்ச்சி துண்டாடப்பட்டு கொண்டிருக்க நாங்கள் எங்களுடைய தலைமைகள் என்று சொல்கின்றவர்கள் கதிரைகளுக்காக துண்டாடி கொண்டு ஒருவர் மீது ஒருவர் சேறு பூசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இங்கு நாங்கள் அவதானிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. இப்போது நாங்கள் இந்த விடயத்தை ஏன் பேசுகிறோம் என்று சொன்னால், திருகோணமலைக்கு வந்திருக்கக்கூடிய சரத் வீரசேகர நவீன பிரபாகரன்களோடு போராடுவதாக சொல்லுகிறார். இந்த புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடிய கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தை சுட்டி இருக்க வேண்டிய சரத் வீரசேகர ஏன் அவர்களை பிரபாகரன் என்று குறிப்பிட்டார் என்று சொன்னால், தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழ் தேசிய இனத்தினுடைய இருப்புக்கும் இந்த நிலத்தினுடைய இருப்புக்குமாக எவ்வளவு காத்திரமான பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார் என்பதனை அந்த சிங்கள கடும்போக்குவாதை கூட சொல்லுகின்ற அளவுக்கு தான் இருக்கிறது. ஆகவே தமிழர்கள் வெளிப்படைய வேண்டும். தமிழர் தரப்புகள் தங்களுடைய இழப்புகளுக்காக ஒருமித்து குரல் கொடுக்க வேண்டும். தமிழர்கள் தங்களுடைய இருப்பு இல்லாமல் போகிறது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்படியான நிறைய விடயங்கள் இருக்கிறது. இன்றைக்கு திருகோணமலை மாவட்டத்தினுடைய தமிழர் நாடாளுமன்ற பிரதிநிதி எப்படியாக இருக்கிறார் என்ற கேள்வி பலராலும் பல விதங்களில் விமர்சிக்கப்படுகிறது. இதை தாண்டி இந்த தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் தரப்புகள் தங்களுடைய அரசியலை யாழ்ப்பாணத்திற்குள்ளும் வடபிராந்தியத்திற்குள்ளும் சுருக்கி வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறது? தமிழர் தேசத்திற்கான ஆணையை கேட்கப் போகிறீர்கள். எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமையகமாவது திருகோணமலையில் இருக்கிறதா? தமிழர்களுடைய தலைநகரம், தமிழர் தாயகத்தினுடைய தலைவாசல் அல்லது தமிழர்களுடைய வடக்கு கிழக்கு ஒருங்கிணைந்த தேசத்தினுடைய தலைநகரம் என்று சொல்லுகின்ற திருகோணமலையில் நீங்கள் உங்களுடைய அரசியல் தரப்புகளினுடைய ஒரு தலைமைப்பிடமாவது இருக்கிறதா என்ற கேள்விக்கு யாரிடம் எப்படி பதில் கூறுவது என்று தெரியவில்லை. ஆக ஒரு நிலம் இழக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த நிலத்தை இழக்க முடியாதவாறு தற்காத்துக் கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். இல்லை, நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தாரை வார்க்கின்ற நிகழ்வுகள் தான் எங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கு கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகிறது.
இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் திருகோணமலையினுடைய பல பிரதேசங்கள் இப்போது சிங்கள பெயர்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய ஆதியான துறைமுகம், அதாவது முதலாவது துறைமுகம் என்று சொல்லி குறிப்புகளில் சொல்லப்படுகின்ற இலங்கை துறைமுகத்துவாரம் இப்போது லங்காபட்டுனர் என்று பெயர் மாற்றி வைத்திருக்கிறார்கள். அந்த பிராந்தியத்தில் எங்குமே சிங்களவர்கள் இல்லை, அதாவது வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவிலே எங்குமே சிங்களவர்கள் இல்லை. ஆனால் அங்கே கல்லடியில் இருக்கக்கூடிய மலைநீலியமான ஆலயம் இடிக்கப்பட்டு அங்கே விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒரு தாய் தெய்வ வழிபாடு இருக்கக்கூடிய இடம் என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த பத்தினியம்மனுடைய வரலாற்றிலே ஆலயம் அமைக்கப்பட்டதிலே இதுதான் முதலாவது ஆலயம் என்று சொல்லுகின்ற அந்த நீலாப்பளை இப்போது நீலாப்புல என மாறி இருக்கிறது. இப்படி திருகோணமலையின் பல இடங்கள் பெயர் மாற்றங்களுக்கு உட்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இது வடக்கு கிழக்கினுடைய நிலத்தொடர்ச்சியை துண்டாடுவது மாத்திரமல்லாமல் தமிழர் தேசத்தினுடைய தமிழர்களுடைய மண்ணினுடைய இருப்பையும் கேள்விக்குட்படுத்துகின்ற ஒரு மிக காத்திரமான விடயத்தை அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 1950ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அல்லை மற்றும் கந்தலாய் குடியேற்ற திட்டங்களினூடாக இவர்களுடைய நகர்வுகள் ஆரம்பிக்கிறது. அதன் பின்புதான் மொரவெப, பதவி ஸ்ரீபுர, அதே போல சேரனுவர போன்ற பிரதேச செயலாளர் பிரிவுகள் தங்களுக்கான தனிப்பிரிவுகளாக தாங்கள் இருக்கக்கூடிய பிரிவுகளாக மாறி இருக்கிறது. இன்று தமிழர்களுடைய இதய பூமி என்று சொல்கின்ற மணலாறு வெளியோயாவாக மாற்றப்பட்டது போல இப்போது தமிழர்களுடைய தலைநகரம் மிகப்பெரிய அளவில் அழிவின் விளிம்பு பாதையில் இருக்கிறது. விழித்துக் கொள்ள முடியுமா என்று உலகத் தமிழர்கள் ஒவ்வொருவரையும் கேட்கிற போதும் யாருக்கும் விழித்துக் கொள்ள விருப்பம் இல்லையா? அல்லது தமிழர்களுடைய தடங்களை காப்பாற்ற, தமிழர்களுடைய நிலங்களை காப்பாற்ற, இருப்புகளை தக்க வைக்க யாருக்கும் விருப்பம் இல்லையா? அல்லது தமிழர்கள் என்ற ஒரு இனம் இருக்க வேண்டும், அவர்கள் வாழ்ந்த தடயங்கள் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இல்லையா? அல்லது எங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு சரியான வரலாறுகளை கடத்த வேண்டிய தேவை இல்லையா? நீங்கள் ஒவ்வொருவரும் சரியான வரலாறுகளை கடத்தி இருந்தால் என்று ஒரு சிங்கள தேசத்தினுடைய தலைவனை எங்களுடைய இளம் தலைமுறைகள் கொண்டாட வேண்டிய தேவை இருந்திருக்கிறது என்பது பலருடைய விமர்சனமாக இருக்கிறது. நாட்டினுடைய ஜனாதிபதி எங்களுடைய வீதிகளில் நடந்தார் என்று பெருமிதம் கொள்கின்றவர்கள், இதுபோல் ஒரு நேயமிக்க தலைவனை காணவில்லை என்று சமூக ஊடகங்களில் எழுதுகின்றவர்களுக்கு இந்த இனத்திற்கான தலைவன் எப்படி இருந்தான், இந்த இனத்தை எப்படி அவன் கட்டி காத்தான், இந்த விடயங்கள் தெரியாமல் போய்விட்டது என்பதுதான் மனவருத்தத்திற்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. இப்படியாக தமிழர்களுடைய இருப்பு கேள்விக்குட்படுத்தப்பட, தமிழர்களுடைய இருப்பு மிக மோசமாக அளிக்கப்பட, நாங்கள் எதை சாதிக்கப் போகிறோம், எங்களுக்குள் சண்டையிட்டு, எங்களுக்குள் கதிரைகளுக்காக அடிபிடிப்பட்டு, நான் கட்சியினுடைய தலைவரா, நீ கட்சியினுடைய தலைவராக இருக்க போகிறீரா என்று அந்த போராடுகின்ற உங்களுடைய இந்த போராட்டம் எதை சாதித்து தரப்போகிறது எங்களுக்கு என்ற கேள்வி இப்போது வலுவாக இணைந்திருக்கிறது. தமிழர்களுடைய நிலம் இல்லை, தமிழர்களுடைய ஆட்புலம் இல்லை, தமிழர்களுடைய வரலாற்று இல்லை, தமிழர்களுடைய இருப்பு இல்லை, எதுவுமே இல்லை. உங்களுக்கு கட்சிகளினுடைய கதிரைகள் மட்டும் தேவை என்பது எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? எங்கு கொண்டு சேர்க்க போகிறோம்? தமிழர்களுடைய நிலங்களை அபகரிப்பதற்காகவே படுகொலைகள் அடங்கேற்றப்பட்டது. தென்னமரவாடியிலே 128 பேர் கொல்லப்பட்டது எதற்காக என்ற கேள்விகள் எல்லாம் எங்களுக்குள் இருந்து நாங்கள் கேட்க தெரியாதவர்களாக இருக்கிறோம். அப்படி ஒரு சம்பவம் இடம்பெற்றதாக என்ற கேள்வியை தான் எங்கும் பலரும் கேட்க வேண்டிய நிலை இருக்கிறது. ஆகவே தமிழர்களுடைய தலைநகரம் பறிக்கப்படுகிறது, பறிப்போய் இருக்கிறது. அதனை மீட்க அல்லது அதனை தக்க வைப்பதற்கு தமிழர்களில் யாருக்காவது அக்கறை இருக்கிறதா? இதுதான் கேள்வியாக இருக்கிறது. இன்று திருகோணமலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பிக்குகள் பற்றி பேச வேண்டிய தேவையில்லை. நாங்கள் எங்களுடைய நிலப்புலங்கள் அபகரிக்கப்படுவதையும் எங்களுடைய நிலம் ஆக்கிரமிக்கப்படுவதற்கும் எதிராக எப்படியான எதிர்வினைவுகளை ஆற்றப் போகிறோம் என்பதை எங்கு கேட்க வேண்டிய மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. முகநூல்களிலே பார்க்கிற போது உண்மையான தமிழராக இருந்தால் ஷேர் செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு தலைப்பிட்டிருப்பார்கள். உண்மையான தமிழர் என்ற உணர்வு உங்களில், எங்களில், நம்மில் யாருக்காவது இருந்தால் எங்களுடைய தலைநகரம் பாதுகாக்கப்பட வேண்டும், இருக்கின்ற இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டும், வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்பது மீள நிலைநிறுத்தப்பட வேண்டும். இதற்கான நிபந்தனைகள், இதற்கான செயற்பாடுகளில் ஈழத்தமிழினமோ உலகத்தமிழினமோ இல்லை என்ற மனவருத்தமான செய்தியை இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நன்றி உறவுகளை, நாளை மற்றும் ஒரு எதிர்ப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.